அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஈஸியான டாப்பிக்கான சிங்குலர் அண்ட் ப்ளூரல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெட் எக்ஸாமுக்கு, டிஆர்பி எக்ஸாமுக்கு, சம்டைம்ஸ் டிஎன்பிசி எக்ஸாமில், நம்ம 10th போர்டு எக்ஸாம் அண்ட் 12th போர்டு எக்ஸாமுக்கு பயன்படுகின்ற ஒரு முக்கியமான டாபிக் தான் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். இந்த வீடியோவில் 100 எம்சிக்யூ கொஷின்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இல்லை எனக்கு டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷன் வேணும், டீட்டெயில்டாக ஒவ்வொன்றும் நான் பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கேள்வி பதில் அதை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆக்ஸுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன? ஆக்ஸுடைய ப்ளூரல் ஃபார்ம் ஆக்சன். அடுத்தது, சைல்டுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன? சில்ட்ரன். சைல்டுக்கு ப்ளூரல் ஃபார்ம் சில்ட்ரன். மேனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னென்னா மென். மேனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னது? மென். ஃபுட்டுடைய ப்ளூரல் ஃபார்ம் ஃபீட். ஃபுட்டுடைய ப்ளூரல் ஃபார்ம் ஃபீட். மவுஸுடைய ப்ளூரல் ஃபார்ம் மைஸ். கூஸுடைய ப்ளூரல் ஃபார்ம் கீஸ். டூத்துடைய ப்ளூரல் ஃபார்ம் டீத். உமன் அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் விமன். விமின் அப்படின்னு படிப்பாங்க. நம்ம ஜஸ்ட் நோ த ஸ்பெல்லிங் இனஃப். விமின். அடுத்தது, லவ்ஸுடைய ப்ளூரல் ஃபார்ம் லைஸ். ஷீப்புடைய ப்ளூரல் ஃபார்ம், ஷீப்புடைய ப்ளூரல் ஃபார்ம் அப்படியே தான் வரும். ஷீப் அப்படியே தான் வரும். புக்குடைய ப்ளூரல் ஃபார்ம் புக்ஸ். வெறும் எஸ் மட்டும்தான் ஆட் ஆகி வரும். பென்னுடைய ப்ளூரல் ஃபார்மும் பென்ஸ். வெறும் எஸ் மட்டும்தான் ஆட் ஆகி வரும். டேபிளுடைய ப்ளூரல் ஃபார்ம் டேபிள்ஸ். இதுக்கும் எஸ் மட்டும்தான் ஆட் ஆகி வரும். ஸ்கூலுடைய ப்ளூரல் ஃபார்ம் ஸ்கூல்ஸ். ஆப்பிளுடைய ப்ளூரல் ஃபார்ம் ஆப்பிள்ஸ். லேடியுடைய ப்ளூரல் ஃபார்ம். ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒயில் முடிஞ்சதுன்னா ஒய்க்கு முன்னாடி எழுத்தை நீங்கள் பார்க்கணும். முன்னாடி எழுத்து AEIOU அது வந்ததுன்னா வெறும் எஸ் மட்டும் நம்ம சேர்த்திக்கணும். இப்போ எடுத்துக்காட்டால் பாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை பாருங்கள். ஒய்க்கு முன்னாடி எழுத்து வவ்வல் எழுத்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு ப்ளூரல் எழுதும் போது பாய்ஸ், எஸ் மட்டும் நம்ம சேர்த்திக்கிறோம். ஒருவேளை இந்த ஒய்க்கு முன்னாடி எழுத்து AEIOU இல்லாமல் வேறு எழுத்துக்கள், அதாவது கான்சோனன்ஸ் எழுத்துக்களாக இருந்ததுன்னா ஒய்யை தூக்கிட்டு நம்ம IES போட்டுக்குவோம். ஸோ அந்த லாஜிக் படி பார்க்கும்போது இந்த இடத்துல லேடிஸ், சி தான் பதில். சிட்டி, இதுக்கும் அதே லாஜிக் படி சிட்டிஸ், இதுதான் பதில். பேபிக்கு பேபீஸ். ஸ்டோரி ஸ்டோரிஸ். ஆர்மி ஆர்மீஸ். இந்த லாஜிக் நம்மளுக்கு தெரியும். ஒரு வார்த்தை எஃப் இல்லைனா FE இல்லைனா EFல முடிஞ்சதுன்னா நம்ம அதை தூக்கிட்டு VES நம்ம போட்டுக்குவோம். ஸோ லீஃபுடைய ப்ளூரல் ஃபார்ம் லீவ்ஸ். நைஃபுடைய ப்ளூரல் ஃபார்ம் நைவ்ஸ். ஒய்ஃபுடைய ப்ளூரல் ஃபார்ம் வைவ்ஸ். வைவ்ஸ். ஊஃபுடைய ப்ளூரல் ஃபார்ம் ஊல்ஸ். செல்ஃபுடைய ப்ளூரல் ஃபார்ம் செல்ஃப்ஸ். கேக்டஸ். ஒரு வார்த்தை USல முடிஞ்சதுன்னா USஐ தூக்கிட்டு நம்ம ஐ போட்டுக்குவோம். சில எக்ஸப்ஷனலும் இருக்கும். ஸோ எக்ஸப்ஷனல் கேள்வி நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல கேக்டஸுடைய ப்ளூரல் ஃபார்ம் கேக்டி. இதை கேக்டை அப்படின்ட்டு படிப்பாங்க. அடுத்தது ரேடியஸ். இதுவும் USல தான் முடியுது. ஸோ ரேடி. கிரிட்டேரியன். சேம் அதே லாஜிக் தான். ஒரு வார்த்தை ONல முடிஞ்சுனாலோ இல்லை UMல முடிஞ்சுனாலோ இதை ரெண்டையும் தூக்கிட்டு நம்ம என்ன போட்டுக்குவோம்னா ஏ போட்டுக்குவோம் நம்ம. ஸோ அந்த லாஜிக்கில் கிரிட்டேரியனுடைய ப்ளூரல் ஃபார்ம் கிரிட்டேரியா. ஃபினோமெனானுடைய ப்ளூரல் ஃபார்ம் ஃபினோமெனா. இண்டெக்ஸ். ஒரு வார்த்தை எக்ஸ் இல்லைனா EX இல்லைனா IXல முடிஞ்சுன்னா அதை தூக்கிட்டு நம்ம என்ன போட்டுக்குவோம்னா ICES போட்டுக்குவோம். ஸோ அந்த லாஜிக் படி பார்க்கும்போது இண்டெக்ஸுடைய ப்ளூரல் ஃபார்ம் இண்டைசஸ். டியருடைய ப்ளூரல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா டியர் தான். அதே வார்த்தை தான் வரும். ஸோ சில அனிமல்ஸுடைய பேர் பார்த்திங்கன்னா பொதுவான தன்மையை குறிக்கும் போது அதே பேரை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்குவோம். ஃபிஷ்ஷுடைய ப்ளூரல் ஃபார்ம் ஃபிஷ் அப்படியே தான் வரும். சீரீஸ்.
நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு வார்த்தை யுஎஸ்லயோ இல்லை ஐஎஸ்லையோ முடியுதான்னு பார்க்குறோம். யுஎஸ்ல முடிஞ்சுன்னா நம்ம ஐன்ட்டு மாற்றிக்கிறோம். ஐஎஸ்ல முடிஞ்சுன்னா இஎஸ்ன்னு மாற்றிக்கிறோம். சார் எஸ்ஸில் தான் முடியுது, ஆனால் முன்னாடி எழுத்து யுவும் இல்லை ஐயும் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த வார்த்தையை தூக்கி அப்படியே எழுதிக்கோங்க. இதுதான் அதுக்கான பதில். ஸோ இந்த லாஜிக் படி பார்க்கும்போது சீரிஸுடைய பதில் சீரிஸ் தான். ஸ்பீசிஸுடைய பதிலும் ஸ்பீசிஸ் அப்படியே தான் வரும். ஏர்க்ராஃப்டுடைய பதில் அதே தான். இதுக்கு அதே பதில் தான் நம்ம எழுத போகிறோம். பாசர் பை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 எக்ஸாம்பிள் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் வேர்ட்ஸில் ஒரு சில வார்த்தைகளுக்கு ஃபஸ்ட்டு வார்த்தை கூட நம்ம ப்ளூரல் எழுதுகிற மாதிரி வரும். ஒரு சில வார்த்தைக்கு செகண்ட் வார்த்தை கூட ப்ளூரல் எழுதுகிற மாதிரி வரும். சில வார்த்தைகளுக்கு ஃபஸ்ட்டு வார்த்தையும் நம்ம ப்ளூரல் எழுதணும், செகண்ட் வார்த்தைக்கும் ப்ளூரல் எழுதணும். ஸோ அதனுடைய எக்ஸாம்பிளாக நம்ம கீழே கொடுத்துருக்கோம். 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போ பாசர் பை இதுக்கான ப்ளூரல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பாசர்ஸ் பை. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மதர் இன்லா. மதர் இன்லாக்கு ப்ளூரல் வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸ் இன்லா. ஃபஸ்ட்டு வார்த்தை கூட மட்டும்தான் ப்ளூரல் போட்டிருக்கோம், மதர்ஸ் இன்லா. கமாண்டர் இன் சீஃப் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வார்த்தை கூட மட்டும்தான் ப்ளூரல் போடுறோம். ஸோ கமாண்டர்ஸ் இன் சீஃப். சிஸ்டர் இன்லா சேம் மதர் இன்லா அதே லாஜிக் தான். ஸோ இங்கே சிஸ்டர்ஸ் இன்லா. ரன்னர் அப் ரன்னர் அப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஜிக்கே தான் ரன்னர்ஸ் அப். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேன் சர்வெண்ட். ஸோ இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் சிலபஸ் இருக்குது இல்லைங்களா, 2019க்கு முன்னாடி ஒரு 10th புக் இருந்தது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து இந்த வார்த்தை அப்படியே கொடுத்துருப்பாங்க. இந்த வார்த்தைக்கு ப்ளூரல் எழுதும்போது நம்ம 2 வார்த்தைக்குமே நம்ம ப்ளூரல் எழுதணும். மேனுக்கும் ப்ளூரல் எழுதணும், சர்வெண்ட்டுக்கும் நம்ம ப்ளூரல் எழுதணும். ஸோ பதில் வந்து பார்த்திங்கன்னா மென் சர்வெண்ட்ஸ். மென் சர்வெண்ட்ஸ். ஜென்டில் மேனுக்கு ஜென்டில் மென். ஜென்டில் மென். போலீஸ்மேனுக்கு போலீஸ் மென். அடுத்தது இங்கிலீஷ் மேனுக்கு இங்கிலீஷ் மென். கண்ட்ரி மேனுக்கு கண்ட்ரி மென். ஆக்சிஸ் உடைய ப்ளூரல் ஃபார்ம் இப்போ தான் நான் சொன்னேன். ஒரு வார்த்தை வந்து யூஎஸில் முடிஞ்சுன்னா நம்ம ஐன்ட்டு மாற்றிக்குவோம், ஐஎஸில் முடிஞ்சுன்னா இஎஸ் நம்ம மாற்றிக்குவோம். ஸோ அந்த லாஜிக் படி பார்க்கும்போது இதுக்கான ப்ளூரல் ஃபார்ம் ஆக்சஸ். அனலைசிஸ் இதுவும் அதே லாஜிக் தான். ஐஎஸில் முடிகிறதுனால ஐஎஸ்ஸை நம்ம இஎஸ்ஸாக மாற்றிக்கிறோம். ஸோ அனலைசிஸ். தீசிஸ் சேம் லாஜிக் தீசஸ். பேசிஸ் அதே லாஜிக் பேசஸ். கிரைசிஸ் அதே லாஜிக் கிரைசஸ். டாக் கூட இது ஒரு நார்மல் வேர்டு தான். நம்ம பாய் புக் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நார்மல் வேர்டு தான். ஸோ வெறும் எஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ டாக்குக்கு டாக்ஸ் தான் பதில். கேட்டுக்கு பதில் கேட்ஸ். இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரே கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டைம் கொடுத்துருப்பேன். அது எந்த கேள்வின்றதை தெரிஞ்சவங்க கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அந்த கேள்வி 3 டைம் கொடுத்துருக்கேன்னா தட் இஸ் கிவன் இன் 8th புக் அண்ட் 10th புக் ஆஸ் வெல் அஸ் இன் 11th புக். 3 புக்லேயுமே அதே கேள்வி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட்காக தான் நான் 3 டைம் கொடுத்துருக்கேன். அது எந்த கேள்வின்றதை நீங்கள் கடைசியில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சேருக்கு ப்ளூரல் ஃபார்ம் சேர்ஸ். கப்புக்கு ப்ளூரல் ஃபார்ம் கப்ஸ். ஹவுஸ்க்கு ப்ளூரல் ஃபார்ம் ஹவுசஸ். ஈரோஸ். ஈரோஸ்ன்ற எழுதும்போது வெறும் எஸ் மட்டும் வருமா இல்லை இஎஸ் வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ் தான் ஆன்சர். அடுத்தது பொட்டேட்டோக்கான ப்ளூரல் ஃபார்ம் பொட்டேட்டோஸ். இதுக்கும் இஎஸ் தான் நம்மளுக்கு ஆன்சராக வரணும். டொமேட்டோக்கும் டொமேட்டோஸ் இஎஸ் தான் நம்ம ஆன்சராக எழுத போகிறோம். எக்கோக்கு எக்கோஸ் இதுக்கும் இஎஸ் தான் நம்ம ஆன்சராக எழுத போகிறோம். சார் அப்படின்னா ஓவில் முடிஞ்சாவே இஎஸ் வருமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். சில எக்ஸப்ஷன் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டால் ஃபோட்டோ அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த ஃபோட்டோக்கு வந்து ப்ளூரல் எழுதும் போது வெறும் எஸ் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்குது. அந்த எக்ஸப்ஷனோடு படிச்சுக்கோங்க. அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோவை தெளிவாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பஃபலோக்கும் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ் தான் நம்மளுக்கு பதிலாக வரும்.
buffaloes. Datum. ஆல்ரெடி ஐ டோல்டு யூ, ஒரு வார்த்தை யூஎம்ல முடிஞ்சாலோ இல்லை ஓஎன்ல முடிஞ்சாவோ நம்ம என்னவா மாற்றிக்குவோம், ஏவா மாற்றிக்குவோம். ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா டேட்டம்க்கு ப்ளூரல் ஃபார்ம் டேட்டா, மீடியம்க்கு ப்ளூரல் ஃபார்ம் மீடியா, பாக்டீரியம்க்கு ப்ளூரல் ஃபார்ம் பாக்டீரியா, மெமரேண்டம்க்கு ப்ளூரல் ஃபார்ம் மெமரேண்டா, ஸ்டேடியம்க்கு ப்ளூரல் ஃபார்ம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேடியம் கண்ணை மூடிட்டு யூஎம்மில் முடிஞ்சிருக்கு, அதனால் நம்ம வந்து ஏ போட்டுக்கலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா தப்பு. இது ஸ்டேடியம்க்கு ப்ளூரல் ஃபார்ம் ஸ்டேடியம்ஸ் அப்படின்ட்டு வரும். ஃபர்னிச்சர். இங்கே சில வார்த்தைகளுக்கு பார்த்திங்கன்னா சிங்குலரும் அதே தான் வரும், ப்ளூரலும் அதே தான் வரும். ஸோ என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போ ஃபர்னிச்சருக்கு ப்ளூரல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் அப்படியே தான் வரும், எந்த சேஞ்சுமே ஆகாது. அடுத்து சீனரிக்கு ப்ளூரல் ஃபார்ம் சீனரி அப்படியே தான் வரும். இன்ஃபர்மேஷனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இன்ஃபர்மேஷன், அதுவும் அப்படியே தான் வரும். ரைஸ்க்கு ப்ளூரல் ஃபார்ம் ரைஸ் அப்படியே தான் வரும். அட்வைஸ்க்கும் ப்ளூரல் ஃபார்ம் அட்வைஸ் அப்படியே தான் வரும். அடுத்தது ஜூரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து ப்ளூரல். இதுக்கு நம்ம கலெக்டிவ் நவுனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் இப்போ டீம், ஜூரி இதெல்லாம் கலெக்டிவ் நவுன் நம்ம சொன்னாலும் கூட அதுக்கும் ப்ளூரல் ஃபார்ம் தனியாக இருக்குது. இப்போ எப்படி ஆர்மிக்கு வந்து நம்ம ஆர்மிஸ் அப்படின்னு எழுதணும் இல்லைங்களா, ஸோ அந்த லாஜிக்கில் ஜூரிக்கு ப்ளூரல் ஃபார்ம் ஜூரிஸ். அடுத்து டீமுக்கு ப்ளூரல் ஃபார்ம் டீம்ஸ். கிளாஸுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிளாஸஸ். ஆர்மிக்கு ப்ளூரல் ஃபார்ம் ஆர்மீஸ். கமிட்டிக்கு ப்ளூரல் ஃபார்ம் கமிட்டிஸ். ஆக்சிஸ்க்கு ப்ளூரல் ஃபார்ம் ஆக்சஸ். அலுமினஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ் லாஜிக் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். யூஎஸில் ஒரு வார்த்தை முடிஞ்சுன்னா யூஎஸை தூக்கி நம்ம என்ன போட்டுக்குவோம், ஐ போட்டுக்குவோம் நம்ம. ஸோ அந்த லாஜிக் படி பார்க்கும்போது அலுமினி இதுதான் இதுக்கான பதில். அடுத்து ஆல்கா. இஃப் எ வேர்டு எண்ட்ஸ் வித் ஏ, இஃப் எ வேர்ட்ஸ் எண்ட் வித் ஏன்னா அந்த ஏ கூட நம்ம என்ன சேர்த்திக்குவோம்னா ஈன்ற ஒரு எழுத்தை சேர்த்திக்குவோம். ஸோ இந்த லாஜிக் படி பார்க்கும்போது ஆல்காவுடைய ப்ளூரல் ஃபார்ம் ஆல்கே. ஃபார்முலாவுடைய ப்ளூரல் ஃபார்ம் ஃபார்முலே. அப்பெண்டிக்ஸ் IXXEX இது மூணுமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த லாஜிக் படி பார்க்கும்போது அப்பெண்டைசஸ் இதுதான் இதோடைய ஆன்சர், அப்பெண்டைசஸ். பாக்ஸுக்கு ப்ளூரல் ஃபார்ம் பாக்ஸஸ். பஸ்ஸுக்கு ப்ளூரல் ஃபார்ம் பஸ்ஸஸ். ட்ரெஸ்ஸுக்கு ப்ளூரல் ஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ். கிளாஸுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிளாஸஸ். வாட்சுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வாட்சஸ். ஆக்சிஸ்க்கு ப்ளூரல் ஃபார்ம் ஆக்சஸ். என்ன வார்த்தை ரிப்பீட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்பலாம். இருந்தாலும் உங்கள்கிட்டயே அந்த இதை கொடுத்துட்றேன் நான், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கூஸ் ஃபுட் அதுக்கான ப்ளூரல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூஸ் ஃபீட் தான் இதுக்கான பதில், கூஸ் ஃபீட். ஸோ ரெண்டு வார்த்தைக்குமே நம்ம எழுத தேவையில்லை, செகண்டாக வர வார்த்தைக்கு மட்டும் எழுதுனா போதும். பிரதருக்கு ப்ளூரல் ஃபார்ம் பிரதர்ஸ். பென்னி அந்த காயின்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த காயின்ஸை ரெஃபர் பண்ணும்போது அவருடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னவா எழுதுகிறோம்னா பென்னீஸ் அப்படின்னு தான் நம்ம எழுதுகிறோம். அதே மணியை ரெஃபர் பண்ணும்போது பென்னியுடைய ப்ளூரல் ஃபார்ம் பென்ஸ். பென்னியுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னது, பென்ஸ். ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அது வித்தியாசமானது நல்லா பார்த்துக்கோங்க. ரூஃப். ரூஃப்டைய ப்ளூரல் ஃபார்ம் வெறும் எஸ் மட்டும்தான் நம்ம சேர்த்திக்கோம். ஸோ ரூஃப்ஸ். சீஃப்டைய ப்ளூரல் ஃபார்ம் இதுக்கும் வெறும் எஸ் மட்டும் தான் நம்ம சேர்த்துக்குவோம், சீஃப்ஸ். ப்ரூஃப்டைய ப்ளூரல் ஃபார்ம் இதுக்கும் வெறும் எஸ் மட்டும் தான் சேர்த்துறோம், ப்ரூஃப்ஸ். சேஃபுக்கு ப்ளூரல் ஃபார்ம் சேஃபர்ஸ், இதுக்கும் வெறும் எஸ் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பிலீஃபுக்கு ப்ளூரல் ஃபார்ம் பிலீவ்ஸ், இதுக்கும் எஸ் மட்டும்தான் ஆட் ஆகுது. ஆன்ஃபுல். ஆன்ஃபுல்க்கு ப்ளூரல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஃபுல்ஸ், ஆன்ஃபுல்ஸ். ஸ்பூன்ஃபுல்க்கு ப்ளூரல் ஃபார்ம் ஸ்பூன்ஃபுல்ஸ், ஸ்பூன்ஃபுல்ஸ். மேன் ஆஃப் வார். மேன் ஆஃப் வாருடைய ப்ளூரல் ஃபார்ம் மென் ஆஃப் வார். ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தைக்கு மட்டும் ப்ளூரல் எழுதுனா போதுமானது.
கோர்ட் மார்ஷியல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதோடைய ப்ளூரல் ஃபார்ம் எழுதும்போது ஃபஸ்ட்டு வார்த்தைக்கு மட்டும்தான் நம்ம எழுதுவோம். ஸோ கோர்ட்ஸ் மார்ஷியல். த லாஸ்ட் கொஷின் ஸ்டெப்சன். ஸ்டெப்சனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செகண்ட் வார்த்தைக்கு நம்ம பதில் எழுதுகிற மாதிரி வரும். ஸ்டெப்சன்ஸ். ஆக்சுவலாக இப்போ 100 வார்த்தை பார்த்துருக்கோம். 100 வார்த்தையெல்லாம் இல்லை, நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 95 வார்த்தை தான் இருக்கும். ஏன்னா ஒரே வார்த்தை 3 டைம் வந்திருக்கும், இன்னொரு வார்த்தை 2 டைம் வந்திருக்கும். ஸோ 95 வார்த்தை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 95க்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க? ஸோ ஃபுல்லாக எடுத்துருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், யூ ஜஸ்ட் கோ ஆன். இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கேனிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோவை தெளிவாக பார்த்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல் தெளிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டெட்டு, டிஆர்பி, டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுக்கும் நம்மளுக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.